டைமாக மாருதி சுசுக்கிலேருந்து செல் பெட்ரோல் பங்க் வந்திருக்காங்க கார் சர்வீஸ் பண்ணுறதுக்கு. வீரன் இங்கே தான் ஏற்றி நிப்பாட்டி இருக்கோம். சர்வீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பேனட் ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஃபுல் வீடியோ கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் சர்வீஸ் எப்படி இருந்துச்சுன்னு அப்டேட் பண்ணுறாங்க. வீரனுக்கு நல்லபடியாக உடம்பு சரி பண்ணி, அதாவது சர்வீஸ் பண்ணி திருப்பி பேக் டு த ஃபார்முக்கு எடுத்துகிட்டு வரணுங்க. ஜஸ்ட்டு ஜென்ரல் சர்வீஸ் தான், எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க. இன்ஜின் ஆயில் ட்ரைன் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு டைம் லைவாக சர்வீஸை நேரில் பார்க்குறோம். ஏன்னா ஷோரூமில் விட்டோம்னா நம்ம பார்க்க முடியாது. இங்கே லைவாக நம்ம கண்ணு முன்னாடியே பண்ணி தர்றாங்கங்க. ஆயில் அப்படியே ட்ரெயின் ஆகுதுன்னு பார்த்தீங்களா? ஆயில் கலரே சேஞ்ச் ஆச்சுங்க. கரெக்டாக 10,000 கிலோமீட்டருக்கு இன்னொரு 400 கிலோமீட்டர் ஓட்டணும்னா 10,000 கிலோமீட்டர் தொட்டுருங்க வண்டி. ஸோ அதுக்காக தான் சர்வீஸ் எடுத்து வந்திருக்கேன். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 60,000 கிலோமீட்டருங்க நம்ம வண்டி இது வரைக்கும் ஓடி இருக்குது. அதாவது 4 கிலோமீட்டர் ஓட்டணுன்னா வந்துடுங்க 60,000 கிலோமீட்டர். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கூலண்ட் இது பண்ணுறாங்கங்க. கூலண்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இன்ஜின் ஆயில் அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக வரல, நார்மலாக தாங்க வருது. கூலண்டு எல்லாமே தனியாக ட்ரைன் பண்ணிடுறாங்க ஃபுல்லாக. பரவாயில்லங்க, இவ்வளோ லைஃபாக காமிப்பாங்க நான் எதிர்பார்க்கல. இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குங்க. தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கோங்க. டீபோர்டு வச்சுருக்கவங்களும் கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கிட்டே வந்துட்டாங்க. இன்ஜின் ஆயிலேருந்து கூலண்ட்லேருந்து அந்த ஏர் ஃபில்டர் அவங்க சேஞ்ச் பண்ணுறதுலேருந்து எல்லாமே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாங்க. ரெடியாக இருக்குது. இந்த பக்கம் இன்னும் ட்ரெயின் ஆகிட்டுருக்குங்க நம்ம கூலண்ட்டு. இது ஃபுல்லாக ட்ரெயின் ஆகி முடித்தோடனே டோட்டலாக உடனே மாற்றி ஒரு 1/2 hour to 1 hourக்குள்ளேயே முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஃபுல்லாக முடிஞ்சோன்னா ஃபைனல் ஒரு காமிக்கிறாங்க. ஏர் வச்சு ஏதோ கிளியர் பண்ணுறாங்க அந்த ஆயில் ட்ரைன் பண்ணதுக்கப்புறம். இங்கேருந்து அப்படியே ஏர் ப்ரெஷர் இதுவாகி ஃபுல்லாக கிளியர் ஆகும் போல் இருக்குங்க. உள்ள கிளியர் ஆனதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணுவாங்க. ப்ரெஷர் சவுண்டு கேட்குதுங்களா? அவ்வளோதாங்க, ஃபைனலாக எல்லா ஒர்க்கும் கீழே முடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ண வேண்டியதான் போலங்க. ஸோ வண்டி ஆட்டோமேட்டிக்காக கீழே இறக்கிக்கிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக நம்ம வீரன் கீழே வந்ததுக்கப்புறம் டைரெக்டாக ஆயில் சேஞ்ச், கூலண்ட் சேஞ்ச், அப்புறம் ஏர் ஃபில்டர், ஏசி ஃபில்டர்லாம் சேஞ்ச் பண்ணுவாங்க. அவ்வளோதாங்க, இறக்கி முடிச்சிட்டாங்க. ஆயில் ரீஃபில் பண்ண போகிறாங்க நம்ம வீரனுக்கு. நெக்ஸ்ட்டு 10,000 கிலோமீட்டர் வரைக்கும் இது தாங்க தாங்குவோம். சிந்தட்டிக் ஆயில் தாங்க யூஸ் பண்ணுறோம். மொத்தம் 3 லிட்டர் இருக்குது. இங்கே 1 லிட்டர், அங்கே 2 லிட்டர் இருக்குது. எல்லாம் டோட்டலாக அப்படியே டாப்அப் பண்ணுறாங்கங்க. இன்ஜின் ஆயில் முடிஞ்சிருச்சுங்க. நெக்ஸ்ட்டு கூலண்ட் டாப்அப் பண்ண போகிறாங்கங்க. இது வாட்டர் எல்லாம் மிக்ஸ் பண்ணியே இருக்குமா பாய்? இது ரெடிமேட் தான். ஓகே. நல்லா ப்யூர் க்ரீனாக இருக்குங்க. பட் நம்ம வண்டியிலேருந்து ட்ரெயின் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட் எல்லோ கலர் சேர்ந்து வந்துச்சுங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 30,000 கிலோமீட்டர் ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணால் போதும்னு சொல்லியிருக்காங்கங்க கூலண்ட் ஆயில். அவ்வளோதாங்க, இன்ஜின் ஆயில் கூலண்ட் எல்லாம் மாற்றியாச்சுங்க. இப்போ ஏசி ஃபில்டர் சேஞ்ச் பண்ணுறாங்கங்க. சிம்பிள் ஒர்க் தாங்க. பட் இதுக்கு நம்ம ஷோரூம் போனோன்னா ஒரு நாள் ஃபுல்லாக அங்கே வெயிட் பண்ணுற மாதிரி ஆயிடுது. இல்லை நெக்ஸ்ட் டே தான் கொடுக்குற மாதிரி பண்ணுறாங்க. அதிலே பார்த்தீங்கன்னா ஒரு 1 minute கூட இல்லைங்க, டக்குன்னு எடுத்து மாற்றி கொடுத்துட்டாரு பையா. ஏசி ஃபில்டர் ஒர்க் முடிஞ்சதுங்க. ஏசி ஃபில்டர் ஒர்க் முடிஞ்சதுங்க. நெக்ஸ்ட்டு வண்டி இன்ஜின் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா கிளியர் பண்ணிவிட்டு ஏர் ஃபில்டர் மாற்ற போகிறாங்க. சவுண்டு காது புளியுதுங்க. டஸ்ட்டெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த டஸ்ட்லாம் நல்லா கிளியர் பண்ணிவிட்டு சேஞ்ச் பண்ணுறாங்க.
ஜூஸ் எல்லாம் அப்படி வெளியே வருது பாருங்க. அவ்வளோ டஸ்ட் இருக்குங்க இன்ஜினில் நம்மளுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்டில். இப்போ ரன்னிங்கில் இருக்குது இல்லைங்களா. ஷோரூமில் இதெல்லாம் பண்ணி தருவாங்களானே தெரிலங்க. ஒரு தடவை கூட எனக்கு ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருக்காங்க. பட் இந்த மாதிரி எதுவும் வீடியோஸ்லாம் அந்த மாதிரி இது பண்ணி ஷேர் பண்ண மாதிரி எனக்கு எதுவும் தெரிலங்க. ஏர் ஃபில்டர் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு ஏர் ஃபில்டரும் சேஞ்ச் பண்ணியாச்சுங்க. 10,000 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டோம்னா ஃப்ரெஷ்ஷாக நம்மளுக்கு ஏர் உள்ள சர்க்குலேஷன் ஏசி இதுக்கு எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்குங்க. ஃபுல்லாக அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்ச ஒர்க் கம்ப்ளீட்டுன்னு நினைக்கிறாங்க. நம்ம வீரன் ரெடியாக இருக்காப்புல. பேக் டு ஃபார்ம். இதுக்கப்புறம் சைல் பண்ண வேண்டியதான். உள்ளே போயிட்டு வேறு பில்டிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேங்க. என்ன ஆஃபர்ஸ் நம்மளுக்கு இருக்குது என்ன ஏதுன்றது எல்லாமே உங்களுக்கு நான் சொல்கிறேங்க. ஒய்ஃபர் வாட்டரும் கம்மியாக இருந்ததுங்க, அதுவும் டாப்அப் பண்ணுறாங்கங்க. அதுக்குன்னு தனியாக வாட்டரே வச்சுருக்காங்க போலங்க. எதுவும் மிக்ஸ்டு தான். ஏன்னா நம்மளுக்கு விண்ட்ஷீல்டில் பண்ணும்போது கரெக்டாக நம்மளுக்கு கிளியராக தெரியணும் இல்லைங்களா விஷயம். அந்த இதுவும் வச்சுருக்காங்கங்க. பரவாயில்ல, எல்லாம் ப்ராப்பராக கரெக்டாக பண்ணி தராங்க. இன்ஜின் ரன்னிங்லேயே கொஞ்சம் அப்பப்போ டாப்அப் பண்ணிக்கலாம் போலாங்க. கூலண்ட் ஆயில் லாஸ்ட்டாக எல்லா ஒர்க்கும் முடிஞ்சோடனே இன்ஜின் ஆன் பண்ணி ஏசிலாம் ஆன் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் ரன் பண்ண விட்டு செக் பண்ணி பார்த்துட்டு தாங்க நம்மளுக்கு வண்டி ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்களாம். ஸோ அதுதான் டெஸ்ட் பண்ணிகிட்ருக்காப்புல. உள்ள பில்டிங் சைக்கிள் முடிச்சுட்டு வந்தாச்சுங்க நம்ம. வண்டி அந்த இன்ஜின் சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டை விட இன்னும் நல்லா ஸ்மூத்தாக இருக்குங்க. சவுண்டு கேட்குதுங்களா? ஃபஸ்ட்டு இதோட நல்லா கொஞ்சம் ஸ்மூத்தாகவே இருக்குங்க. பிஃபரும் ஸ்மூத்தாக தான் இருந்தால் நம்ம வீரன். இப்போ இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக டாப்அப் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, ஆயில் கூலண்ட் எல்லாமே. ஸோ இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக பர்ஃபார்மன்ஸ் ரன் பண்ண ஆரம்பிப்பாப்பில். ஓட்ட தாங்க இதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு தெரியும். அப்டேட் பண்ணுறாங்க எதுவாக இருந்தாலும். ஃபைனலாக முடிச்சிட்டாருங்க. இவர் தாங்க நம்மளுக்கு சர்வீஸ் பண்ணி கொடுத்தது. உங்கள் நேம் பாய்? ரஹ்மான். எம் ரஹ்மான் தான் செல் பெட்ரோல் பங்க்கில் இருக்காரு. நல்லாவே சர்வீஸ் கைட் பண்ணுறாருங்க. எல்லா டீட்டெயில்ஸுமே கேட்டேன், எல்லாமே நம்மளுக்கு கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. நீங்களும் வந்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இது கரெக்டாக ஆவடி டு திருமலைவாயில் போகிற வழியில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் செல் பெட்ரோல் பங்க் வருவாங்க. அங்கே தான் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. தேங்க்ஸ் சார். வெல்கம். ஃபைனலாக வீரனை உள்ளேருந்து எடுத்துட்டோங்க. இதுதாங்க அந்த செல் பெட்ரோல் பங்க். டுவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சொன்னேன் இல்லைங்களா, திண்டுக்கல் தலப்பா கட்டிலாம் தெரியுதுங்களா. அந்த மேரேஜ் ஹால் நேம் எனக்கு ஞாபகம் இல்லைங்க. பிரியன் மில்டோட டுவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆவடி போகிற வழி. அப்படியே இந்த பக்கத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தான் நம்ம திருமலைவாயில் போகிற வழிங்க. இங்கே தான் வந்து நம்ம செல் பெட்ரோல் பங்க் இருக்குது. இங்கே தான் சர்வீஸ் பண்ணேன். நல்லபடியாக பண்ணி கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்குன்னு நான் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு அப்டேட் கொடுக்குறேங்க. நம்ம வீரனை ஜென்ரல் சர்வீஸ் பண்ணி வெளியே எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க செல் பெட்ரோல் பங்க்லேருந்து. நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் எப்படி என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஓட்டி பார்த்தா தாங்க தெரியும் நம்மளுக்கு. ஐ எம் சாட்டிஸ்ஃபைடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் லைவா இந்த மாதிரி சர்வீஸ் பண்றது. ஏன்னா ஷோரூம்ல நம்ம விட்டோம்னா ஜஸ்ட் காலில் விடுவோம், ஈவினிங் தான் தருவாங்க, நைட்டு தான் தருவாங்க. என்ன ஒர்க் பண்றாங்க ஏது பண்றாங்க நம்மளுக்கு எதுவும் தெரியாது. சம்டைம்ஸ் போட்டோ ஷேர் பண்ணுவாங்க, பட் அந்த அளவுக்கு லைவா நம்ம இருந்து பாக்குற மாதிரி வராது இல்லைங்களா. இங்க வந்து நம்ம கண்ணு முன்னாடியே எல்லாமே பண்ணி தராங்க. அது இல்லாம என்னென்ன இது ப்ராடக்ட்ஸ் எப்படி இது பண்ணலாம், அடுத்தடுத்தது என்னென்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ரொம்ப டீடைல்டாவே ரிவ்யூ பண்ணாருங்க அந்த ஹிந்திக்கார பையா. உண்மையாவே ஒரு அப்ரிஷியேட்டான விஷயம் தாங்க. பட் ஜென்ரல் சர்வீஸ் மட்டும் தாங்க இங்க அவைலபிளா இருக்கு. வேற ஏதாவது உங்களுக்கு வண்டிக்கு ப்ராப்ளம் ஏதாவதுன்னா இங்க அவைலபிள் எதுவும் கிடையாதுங்களா, வெளியே தான் பண்ணணுமா. இது வந்து ஜென்ரலா இந்த பெட்ரோல் பங்க்ன்றனால உள்ள திங்ஸ் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிக்கிறதுக்கு அந்த இதெல்லாம் வச்சிருக்காங்க. லைக் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் உள்ள வச்சிருக்காங்க. அது இல்லாம இந்த ஜென்ரல் சர்வீஸ் எதுவும் பண்ணி தராங்க. பிளஸ் இந்த சர்வீஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 3389 ரூபாய் இருக்குங்க. அது இல்லாம 10% ஆஃபர் ஏதோ சொல்லிருக்காங்க. நான் ஆப் மூலியமா தான் பேமெண்ட் பண்ணிருக்கேன். இதுக்கு தனியா செல் பெட்ரோல் பங்க்னு ஒரு ஆப் இருக்கு போல இருக்குங்க. அதை டவுன்லோட் பண்ணி அது மூலியமா தான் நான் பேமெண்ட் பண்ணிருக்கேன். இது நெக்ஸ்ட் டைம் வரும்போது உங்களுக்கு அப்டேட் ஆயிருக்கும், இல்ல 1 டே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது என்ன ஏதுன்னு எனக்கு அப்டேட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு நான் கிளியரா சொல்றேங்க. இப்போதைக்கு இந்த சர்வீஸ்க்கு உண்டான காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 3389 ரூபாய் இருக்குங்க.